ஒருவேளை ஆக்டர் ஆகலனா என்ன சார் ஆயிருந்திருப்பீங்க? எனக்கு ஆர்கிடெக்ட் ஆகணுங்கிறது ரொம்ப பெரிய ஆசை. அது இப்ப நல்லா வரைவேன். have a இந்த யூஸ் டு லவ் டேக்கிங் போட்டோகிராஃப்ஸ். ஸோ அதனால பெரும்பாலும் நீங்க பழைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நான் அதுல இருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் தான் போட்டோஸ் எடுத்துட்டு இருப்பேன். கேமரா கையில வச்சுப்பேன், கொடுக்கவே மாட்டேன். நான் ஒருத்தன் தான். ஸோ ஒன்னு ஆர்கிடெக்ட் இல்லாட்டி போட்டோகிராஃபி. ஆமா, இந்த ரெண்டு தான். ஆனா எனக்கு அது அப்பா கிட்ட இதை பத்தி பேசிருக்கீங்களா? உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்ட் தான் ஆகணும் ஆசை அப்படின்றத வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? சொல்லிருக்கேங்க. அப்பா கிட்ட அதை பத்தி ஜாஸ்தி பேசல, அம்மா கிட்ட தான். ஸோ அதனால ஆக்சுவலி நான் காலேஜ் உள்ள போனது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் உள்ள இறங்கினேன். பட் செகண்ட் தேர்ட் மேஜரா வந்து ஃபிலிம் சார்ந்து போட்டு வச்சிருந்தேன். பட் இமீடியட்டா அதை எடுக்கல. இந்த ஜெனரல் எட் வந்து காலேஜ்ல இதை எடுத்துட்டு ஒரு கிளாஸ் தியேட்டர் பண்ணேன். எனக்கு என்னன்னா ப்ராட்காஸ்டிங் உள்ள போகணும்னு ஆசை இருந்துச்சு. சார்னா சரி அது உள்ள போலாமா அப்படின்னு இருக்க போது தியேட்டர் கிளாஸ் எடுத்தோம். நான் அதுல ஃபுல் மார்க்ஸ் எடுத்தேன். சரி, பிடிச்ச விஷயத்த விட்டுட்டு ஏன் நம்ம வேற ஏதோ விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த டைம்ல வந்து கரெக்டா 2001 போய் சேர்ந்தேன். ஸோ அப்பதான் 9/11 நடந்துச்சு. ஸோ அதனால படிச்சது யூஎஸ். ஸோ அங்க எங்களுக்கு இன்டர்ன்ஷிப்லாம் கொடுக்கல. ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ். அதனால சரி ஓகே, எப்படியும் பேசிக் வந்து தியேட்டர் தான். தியேட்டர்ல ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது.